ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ரிவர்சல் லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோகோ, அமேசான், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். நமக்கு ஒரு லிங்க்டு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அதாவது அதோட ஹெட்டு கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்னா அவங்க கொடுத்துருக்கிற லிங்க்டு லிஸ்ட்டை அப்படியே நம்ம ரிவர்ஸாக வந்துட்டு ட்ராவல்ஸ் பண்ணணும், ரிவர்ஸாக வந்துட்டு மாற்றி கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4ன்னு இருக்குது. இப்போ 1ஓட நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் 2, 2ஓட நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் 3, 3ஓட நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் 4, 4க்கு எந்த நெக்ஸ்ட்டு உள்ள சொன்னால் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4ஓட நெக்ஸ்ட்டாக 3 இருக்கணும், 3ஓட நெக்ஸ்ட்டாக 2, 2ஓட நெக்ஸ்ட்டாக 1, 1ஓட நெக்ஸ்ட்டாக நல்ல இருக்கணும். கரெக்டாக இதை தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு நோடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வேரியபிள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா, அதுதான் வந்துட்டு ஒரு நோடில் வேல்யூ என்ன அப்படின்றத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையா, இந்த க்ரீன் ஸ்பேஸில் இதுதான் வந்துட்டு டேட்டா அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா இதோட டைப் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், நோடு. அதாவது இந்த செகண்டாக இருக்குல்லையா, அந்த ஹோல் நோடோட ரெஃபரன்ஸை இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டை பொறுத்தவரை இந்த நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த நோடுக்கு ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் நோடுனா என்ன அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் ட்ராவல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்டை வந்துட்டு நம்ம ஹெட்டு டாட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் லிங்க்டு லிஸ்ட் முடியும் போது ஹெட்டு நல்லுன்னு ஆனதுக்கப்புறமேல ஃபர்தராக ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ எப்பயுமே ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நம்ம டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம நோடு ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும், இப்போ ஃபர்ஸ்ட் நோடு எடுத்தேன் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட்டை நான் நல் பண்ணணும். கரெக்டாக ரெண்டாவது நோடு போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் நோடை தான் வந்துட்டு நான் ரெஃபரன்ஸாக ரெண்டாவது நோடோட நெக்ஸ்ட் வேரியபிளில் நான் போடணும். ஸோ இப்போ நான் இந்த ப்ரீவியஸ்ன்ற வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தடுத்த நோடு போக போக முன்னாடி இருக்கிற நோடோட ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த ப்ரீவியஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லுன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்டுன்ற நோடு வந்துட்டு ப்ரீவியஸுக்கு வரும், நம்ம செகண்டுன்ற நோடுக்கு நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு நோடும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா அடுத்தடுத்த நோடோட ரெஃபரன்ஸாக முன்னாடி இருக்கிற நோடு தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால ரிவர்ஸ் பண்ணுறோங்கிறதுனால அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் அப்படின்ற வேரியபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம நல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோடு இருக்கு இல்லையா, அந்த 2ங்கிறது அதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த ரெஃபரன்ஸை கரெக்டாக. ஏன்னா நான் டேரெக்டாக நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இந்த லிங்க்டு இதுக்கும் இந்த நோடுக்குமான கனெக்ஷனே இல்லாமல் போயிடும், ஃபர்தராக என்னால் ட்ராவல்ஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் எகெயின் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் படி இப்போ நம்மக்கிட்ட செகண்ட் நோடோட ரெஃபரன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த நோடோட அதாவது இந்த ஃபஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸாக செகண்ட் நோடு இருந்தது. இப்போ அதை நான் டெம்பரரியாக நெக்ஸ்ட்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்துட்டு நல்லுன்னு சேஞ்ச் பண்ணால் எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை கரெக்டாக. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு இந்த நோடோட ரெஃபரன்ஸோட காப்பியை வந்து நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த வேரியபிளில். ஸோ ஃபர்தராக ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டில் இங்கே ப்ரீவியஸ் தானே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த ரெஃபரன்ஸில். ஸோ அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ரீவியஸில் நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கணும், இந்த 1 அப்படின்ற நோடு வந்து தேவை கரெக்டாக. ஏன்னா ரெண்டாவது நோடு போகும்போது அதோட நெக்ஸ்ட்டாக எனக்கு என்ன தான் இருக்க போகுது, இந்த ஃபர்ஸ்ட் நோடு தான் இருக்க போகுது. அப்போ அதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ப்ரீவியஸே இப்போ நான் அப்டேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் என்னது, இப்போ கரண்ட்டாக எந்த நோடு இருக்கோ அது. ஓகேவா, இப்போது மொதல் நோடுக்கான ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு நோடுக்கு மூவ் பண்ணணும் கரெக்டாக. இந்த நெக்ஸ்ட்டு நோடுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துக்கிட்டோம், நல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நோடுக்கு நான் எப்படி போகிறது, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டெம்ப்ரரியாக நெக்ஸ்ட்டுன்ற வேரியபிளில் அடுத்த நோடை நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இப்போ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செகண்ட் நோடில் இருப்போம். ப்ரீவியஸில் இப்போ ஃபர்ஸ்ட் நோடு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் கடைசி 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ப்ரீவியஸ் தானே ஒரு நோடோட இது வச்சுருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்லேருந்து அப்படியே அடுத்தடுத்த நோடோட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை கம்பைல் அண்ட் ரன் கொடுத்து சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சாரி, இது வந்துட்டு அதில் கொடுத்துருந்த டெம்ப்ளேட்டு. ஸோ இப்போ வந்து இதை கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம சப்மிட் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகியிருக்கு. இந்த ப்ராப்ளமை இன்னொரு தடவை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நோடு எடுத்தோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் என்னது 2 அண்ட் தென் அதில் நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸாக 3 யூஸ் பண்ணியிருந்தோம். 3ஓட நெக்ஸ்ட்டில் ரெஃபரன்ஸாக வந்துட்டு 4வது நோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். 1ஓட நெக்ஸ்ட்டாக வந்துட்டு எதுவுமே இருக்க போகிறதில்ல. 2வது நோடோட ரெஃபரன்ஸாக என்ன இருக்க போகுது, 1 அப்படின்ற நோடு வந்து இருக்க போகுது. 3 அப்படின்ற நோடோட நெக்ஸ்ட்டாக என்ன இருக்க போகுது, 2 இருக்க போகுது. 4ஓட நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸாக என்ன இருக்க போகுது, 3 இருக்க போகுது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது கரெக்டாக. இப்போ 1ஓட நெக்ஸ்ட்டாக நல் இருக்க போகுது, 2ஓட நெக்ஸ்ட்டாக என்ன இருக்க போகுது, 1 இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ், அதாவது ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நான் நல்லுன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு நல்லுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதே ப்ரீவியஸில் இந்த ஃபஸ்ட்டு நோடை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் நோடுக்கு போகிறோம். செகண்ட் நோடுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம், இதை வந்துட்டு ஒரு டெம்ப்ரரி, அதாவது இப்போ இந்த செகண்ட் நோடோட நெக்ஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் நோடு தான் இருக்கணும். அதுதான் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் வச்சுருக்கோமா. ஸோ அதை வந்துட்டு அசைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த செகண்ட் நோடை வந்து ப்ரீவியஸுக்கு அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தேர்டு நோடுக்கு போகும்போது தேர்டு நோடோட நெக்ஸ்ட்டாக என்ன இருக்கணும், இந்த செகண்ட் நோடு இருக்கணும். ப்ரீவியஸ் இப்போ அப்டேட் பண்ணிட்டோமா செகண்ட் நோடுன்னு. ஸோ அதை வந்துட்டு இப்போ அசைன் பண்ணுறோம். இப்போ ப்ரீவியஸு தேர்ட் நோடுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்த் நோடுக்கு போவோம். ஃபோர்த் நோடு போகும்போது இதோட நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன அசைன் பண்ணணும்,
தேர்டு நோடை தான் வந்துட்டு அசைன் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸில் இப்போ தேர்டு நோடு இருக்கா, அசைன் பண்ணிடுவோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ ப்ரீவியஸில் இந்த ஃபோர்த் நோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வாட்டியும் டெம்ப் மூவ் பண்ணும்போது இதுக்கு மேலே டெம்ப் வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இதோட நெக்ஸ்ட்டே வந்துட்டு எதுவும் கிடையாதுன்றதுனால இதோட ஸ்டாப் ஆகிடும். இப்போ ப்ரீவியஸ் லாஸ்ட்டாக எங்கே இருக்கும் அந்த வேரியபிள்னால் ஃபோர்த் நோடில் இருக்கும். இப்போ அதோட நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எங்கே வரும், 3க்கு வரும். 3யோட நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தோன்னா எங்கே வரும், 2. 2வோட நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தோன்னா 1. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டுன்ற வேரியபிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்கோம், ஒரு வாட்டியும் ஒரு நோடோட நெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அடுத்த நோடு அதாவது அதோட ஒரிஜினல் நோடு இருக்கும் இல்லையா, அடுத்து அதை வச்சு தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண முடியும் அடுத்த இதுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த நெக்ஸ்ட்டுன்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.